எலாஸ்டிக் அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் எனக்கு தெளிவாக சொல்லி தரணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல இடுப்பு சுற்றளவு எடுக்கிறோம். நம்ம ஸ்கர்ட்டு எந்த இடத்துல கட்டுறோமோ அந்த இடத்துல எடுக்கணும். அதாவது உங்களோட தொப்புள் பகுதியில் ஒரு விரல் உள்ளே விடுற மாதிரி விட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். எனக்கு இடுப்பு சுற்றளவு 36 வருது. அதுக்கப்புறமா நம்ம உயரம் எடுக்கும்போது நம்ம முன் பக்கமாக எடுக்கக்கூடாது. சைடு பக்கமாக தான் எடுக்கணும். நமக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு எடுக்கணும். எனக்கு 33 வருது. நீங்கள் நிமிர்ந்து தான் நிற்கணும். குனியக்கூடாது. யாரையாவது வச்சு எடுக்க சொல்லுங்கள். அப்புறமா இடுப்பு சுற்றளவு வந்த சுற்றளவு எழுதியாச்சு. அப்புறமா உயரமும் நான் எழுதி எடுக்கிறேன். உயரம் 33. இந்த வீடியோவில் எங்கேயுமே ஸ்பீட் பண்ணலை. நான் எப்படி வீடியோ எடுத்தனோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு டிராயிங் வரைஞ்சி காட்டுறேன். துணியை நம்ம 4ஆக மடித்து தான் போடுவோம். அதாவது 4 ஃபோல்டு பண்ணி போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம முதல்ல எங்கே மார்க் பண்ணுவோம்னா இந்த இடுப்பு சுற்றளவு தான் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி வெட்டுவோம், அப்படி தானே? அதுக்காக நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போட போகிறோம். 36 துணியை 4ஆக மடிச்சிருக்கோம். அதனால 4ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 9 வருது. இப்போ இது எலாஸ்டிக்கு ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த 9க்கு கூட 4 கூட்டணும். 4 கூட்டணும்னா 13 வருது. இந்த 13 நம்ம 2ஆல் வகுக்கிறோம். ஏன் 2ஆல் வகுக்கிறோன்னா நம்ம இந்த அம்பர்லா 2 பீஸாக வரப்போகுது, ஃபுல் சர்க்கிள். அதனால் 2ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது 6.5 நமக்கு கிடைக்குது. இது உங்களுக்கு எலாஸ்டிக் இல்லாமல் வேணும்னா நீங்கள் அந்த +4 கூட்டக்கூடாது. இல்லாமல் 2ஆல் டிவைடட் பண்ணி போட்டுருங்க. இப்போது இடுப்பு சுற்றளவு 6.5 வந்தது, சரியா? அதுக்கப்புறமா உயரம் நம்ம அந்த 6.5க்கு கீழே இருந்து தான் நமக்கு 33. ஆனால் நம்ம இந்த 33க்கு கூட அந்த 6.5யும் கூட்டுறோம். ஏன்னா நம்ம மேலே பாயிண்டில் இருந்து தான் நம்ம உயரம் எடுக்க போகிறோம். இப்போ கீழே நான் காட்டின இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா மேலேயும் நம்ம வளைச்சி போட்டிருக்கோம் 6.5. அதிலேருந்து நம்ம எடுத்தோன்னா அளவுகள் மாறும். அதனால தான் நம்ம அந்த மேலே பாயிண்ட்லேருந்தே நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து டேப்பை அசைக்காமல் தான் எடுக்கணும். அதனால தான் 39.5. நமக்கு இந்த 6.5 வெட்டும்போது வேஸ்ட்டாக போயிடும். நம்ம போட்ட உயரம் 33. அது கரெக்டாக வரும். இப்போ துணியை மடிக்கிறது பார்க்கலாம். துணியை நான் இது சின்ன துணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய துணியில் 4ஆக மடித்து போடணும். இப்போ நமக்கு மொத்த உயரம் 39.5 வந்தது. 4ஆக மடித்து போட்டப்புறமா 39.5. அதாவது இந்த பக்கமும் 39.5, மேலே இருந்து கீழேயும் 39.5 எடுக்கணும். சில சாரியில் நமக்கு இதை விடைக்கும் அளவு கூடும்போது கரெக்டாக வராது. மேலே இருந்து கீழே உயரம் எவ்வளோ இருக்கோ அதே தான் அந்த அகலத்தையும் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். இதில் 39.5 தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம 6.5 மார்க் பண்ணோம்ல, மிட் பாயிண்ட்லேருந்து 6.5 மார்க் பண்ணி எடுக்கணும். மார்க் பண்ணும்போது நம்ம டேப்பை அங்கேயும் இங்கேயும் அசைக்கக்கூடாது. டேப்பை ஒரு பாயிண்டில் வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா டேப்பை ஒரு விரலால் அழுத்தி பிடிக்கிறோம். அழுத்தி பிடிச்சிட்டு நான் காட்டுற மாதிரி தான் டேப்பு மூவ் ஆகணும். இல்லாமல் ஒன்று உயரமாட்டும் ஒன்று கீழே இருந்தால் நமக்கு இடுப்பு அளவுகள் மாறும். அதே மாதிரி மேலேருந்து கீழேயும் எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும். நான் இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி தான் 2 பீஸ் கிடைக்க போகுது. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.